காடுகள் அறிவோம். அடர்ந்த மரங்கள் கொண்ட நிலப்பகுதிகள் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. உலகின் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 30% பகுதிகள் காடுகளாக உள்ளன. பல உயிரினங்களுக்கு இவை புகலிடமாக விளங்குகின்றது. அது மட்டும் இல்லாது புவி வெப்பமடைதல், ஆக்சிஜன் வழங்குதல், காற்றை சுத்தப்படுத்துதல், மண் அரிப்பை தடுத்தல், இயற்கை சீற்றங்களை கட்டுப்படுத்தல் போன்ற பல முக்கியமான பணிகளை செய்து மனிதர்களுக்கு பெரும் பங்காற்றி வருகின்றன. மித வெப்பமண்டல காடுகள், வெப்பமண்டல காடுகள், போரியல் காடுகள், சதுப்பு நிலக்காடுகள், பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், ஊசி இலை காடுகள், ஈரமான வெப்பமண்டல காடுகள், வறண்ட வெப்பமண்டல காடுகள், அரை பசுமையான காடுகள் என காடுகள் பல வகைப்படும். இந்த காடுகளை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு வருடமும் மார்ச் 21ஆம் தேதி உலக காடுகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. காடுகள் பற்றி விழிப்புணர்வையும் பெற்றிட சில முக்கியமான காடுகளை பற்றி இப்போ பார்ப்போம். காங்கோ படுகை. ஆப்பிரிக்காவின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காங்கோ படுகை காடு உலகின் 2வது பெரிய வெப்பமண்டல மழைக்காடாகும். இது காங்கோ ஆற்றின் வண்டல் படுகையில் அமைந்துள்ளது. 1.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த காடு மற்றும் அதை சுற்றியுள்ள 10,000க்கும் மேற்பட்ட தாவரங்களும் மரங்களும் காணப்படுகின்றன. டைகா காடு உலகின் மிகப்பெரிய சூழியல் மற்றும் என்று அழைக்கப்படுகிறது. சூழியல் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இது ரஷ்யாவில் உள்ள சைபீரியாவில் காணப்படும் ஊசி இலை காடாகும். இந்த காடு பூமியின் மொத்த நிலப்பரப்பில் 17% உள்ளடக்கியுள்ளது. புவியின் வடகோளப் பகுதியில் அமைந்திருப்பதால் இங்கு பனி எப்பொழுதும் சூழ்ந்து காணப்படும். எனவே இதை பனிக்காடுகள் என்றும் அழைக்கின்றனர். இந்த பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் தான். இங்கு ஸ்ப்ரூஸ், பீர் பைன் மற்றும் சைபீரியா சீடார் போன்ற ஊசி இலை மரங்களே அதிகமாக காணப்படுகின்றன. டைகா காடுகள் 11.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இது கனடா, ரஷ்யா மற்றும் வடக்கு ஐரோப்பியா வரை பரவி காணப்படுகிறது. காட்டழிப்பு, நீர் மின்சார மேம்பாடு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற மனித நடவடிக்கைகளால் டைகா தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. சுந்தரவன காடுகள் உலகத்தில் உள்ள அலையாத்திக் காடுகள் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த காடுகள் வங்காளதேசம் மற்றும் இந்தியாவின் நிலப்பரப்பு இடப்பட்ட பகுதியில் கங்கையின் அடியிலும் அமைந்துள்ளது. இதுவே உலகின் மிகப்பெரிய அலையாத்திக் காடாகும். சுந்தரவன காடு என்பது வங்காள மொழியில் அழகான அடர்ந்த காடு அல்லது அழகான காடு என்று பொருள்படுகிறது. இந்த காட்டின் சுற்றளவு சுமார் 10,000 கிலோமீட்டர் உள்ளது. இதில் 6,000 கிலோமீட்டர் பரப்பளவு வங்காளதேசத்தின் எல்லைக்குள் உள்ளது. அமேசான். பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் காடு பூமியில் 20% ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. இது உலகின் மிகப்பெரிய மழைக்காடாக கருதப்படுகிறது. தென் அமெரிக்காவில் உள்ள இந்த காடு பிரேசில், கொலம்பியா, பெரு, வெனிசுலா, ஈக்வெடர், கயானா, பொலிவியா, சுரினாம், பிரெஞ்சு கயானா ஆகிய நாடுகள் வரை பரவியுள்ளது. இதன் பரப்பளவு சுமார் 7 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். அமேசான் காடுகள் 390 பில்லியனுக்கு அதிகமான மரங்களுக்கும் சுமார் 16,000 உயிரினங்களும் தாயகமாக விளங்குகிறது. காடுகளின் பரப்பளவு சுருங்கிக் கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் காடுகள் பற்றிய விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அதன் செயல் வடிவமாக ஒவ்வொரு பெற்றோரும் மரக்கன்றுகளை நட தங்கள் குழந்தைகளுக்கு ஊக்குவிக்க வேண்டும். தாவரவியல் மற்றும் விலங்கியல் பூங்காவிற்கு அழைத்துச் சென்று காட்டுயிர்கள் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுப்போம்.